குட் மார்னிங். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லெக்சர் நம்பர் 3 ஆஃப் மாலிகுலர் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஜீன் எக்ஸ்பிரஷன் லெசன் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஒரு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நான் கொடுத்துடுறேன். ஸோ டிஎன்ஏனா என்ன, ஏன் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல்னு யூஸ் பண்றோம்னு சொல்லி நிறைய சயின்டிஸ்டோடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்தோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம், அதுக்கப்புறமா ஹர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம், அப்புறமா 3 சயின்டிஸ்டோடைய ஒரு டுகெதரா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, அதுவும் பார்த்தோம். ஸோ டோட்டலா 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்தோம். எதுக்காகனா டிஎன்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்னு ப்ரூவ் பண்றதுக்காக. அப்புறமா நம்ம நேத்து கிளாஸ்ல டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அதோடைய கெமிக்கல் நேச்சர் என்ன, அப்புறமா வந்து அதுல வந்து நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கு, சுகர் இருக்கு, பாஸ்பேட் இருக்கு, நியூக்ளியோசைட்னா என்ன, நியூக்ளியோடைட்னா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்து இன்னும் இருக்கு, எப்படி வந்து அந்த செயின் உருவாகுது நான் சொல்லி தரேன். இன்னைக்கான டாபிக் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம லாஸ்டா ஒயிட் போர்டு ஓபன் பண்ணி வந்து நம்ம அதுல வந்து நம்ம அதை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம டிஎன்ஏ வந்து எப்படி இருக்கு எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகே, அதோடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கட்டும், கெமிக்கல் நேச்சர் இருக்கட்டும், அப்புறமா அதுக்கான ஒரு ரூல், எப்படி அந்த பாண்ட் கிரியேட் ஆகுது, அடினோ ஏடி உடைய டபுள் ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஜிசி உடைய ட்ரிபிள் பாண்ட் ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஓகே. இப்போ நம்ம அந்த டிஎன்ஏ எப்படி வந்து பேக் ஆகி நியூக்ளியஸ்குள்ள இருக்கு. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டிஎன்ஏ வந்து டிஎன்ஏ பாத்தீங்கன்னா வந்து குரோமோசோம்ல இருக்கு. குரோமோசோம் பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்ல இருக்கு. நியூக்ளியஸ் ஒரு செல்ல இருக்கு. ஒரு செல் ரொம்ப 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 சின்னது. அதுல அந்த செல்லுக்குள்ள இருக்க அந்த டிஎன்ஏ அதை விட சின்னது. ஓகே. டிஎன்ஏக்குள்ள இருக்கிற அந்த குரோமோசோம் அதை விட சின்னது. இந்த குரோமோசோம்குள்ள இருக்கிற அந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற குரோமோசோம் அதை விட சின்னது. குரோமோசோம்குள்ள இருக்கிற அந்த டிஎன்ஏ இன்னும் சின்னதா இருக்கும். ஓகே. இப்போ இவ்வளவு பெருசா ஒரு டிஎன்ஏ நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த மாதிரி மல்டிபிள் டிஎன்ஏஸ் வந்து நம்ம உருவாக்கி அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே சுருக்கி பேக் பண்ணி நம்ம வந்து நியூக்ளியஸ்குள்ள எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நத்திங் பட் பேக்கிங் ஆஃப் டிஎன்ஏ எப்படி பேக் பண்ணினா குரோமோசோம்குள்ள வச்சு நியூக்ளியஸ்குள்ள வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸ்ல நம்ம டீடைல்டா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. எனக்கு 1 மினிட் தாங்க, நான் எல்லாமே செக் பண்ணிக்கிறேன் எல்லாம் ப்ராப்பரா இருக்கான்னு. ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னலா அது கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் நீங்க அதை இது பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டிஎன்ஏ வந்து ப்ரோ கேரியாட்லயும் அப்புறமா யூ கேரியாட்ல எப்படி இருக்கும்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்துட்றேன். நான் எப்படி டிஎன்ஏ ப்ரோ கேரியாட்ல இருக்கும். ப்ரோ கேரியாட்னா நம்ம பாக்டீரியா இருக்குல்ல, பாக்டீரியாலையும் ஒரு ஹியூமனுக்கும் நான் வந்து உங்களுக்கு கம்பேரிசன்ல சொல்லி தரேன். ஓகே. எல்லாத்துலயும் டிஎன்ஏ இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாதுல்ல, அதை வந்து நம்ம இன்னைக்கு கத்துக்கலாம். சோ டிஎன்ஏ வந்து ப்ரோ கேரியாட்ஸும் யூ கேரியாட்ஸும் எப்படி இருக்குன்னு நான் சொல்லி தரேன். ப்ரோ கேரியாட்ஸ் நத்திங் பட் பாக்டீரியா, ஒன் செல்டு இருக்கும். ஓகே. ப்ரோ கேரியாட்ஸ்னா நியூக்ளியஸ் ஒழுங்கா டெவலப் ஆயிருக்காது, அப்புறமா வந்து ஒன்லி ஒன் செல்டு இருக்கும், யூனிசெல்லுலாரா இருக்கும். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குரோமோசோம் தான் இருக்கு. ப்ரோ கேரியாட்ஸ் பாக்டீரியால இதுல வந்து ஒரே ஒரு குரோமோசோம் தான் இருக்கு. ஓகே. அந்த குரோமோசோம்குள்ள ஒரே ஒரு டிஎன்ஏ தான் இருக்கு. புரியுதா? ஒரு குரோமோசோம், அந்த ஒரு குரோமோசோம்குள்ள ஒரு டிஎன்ஏ. ஓகே. அதுவும் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும், அதுவும் டிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. 2 டேர்ம்ஸ் இருக்கு, ஒன்னு டிஎஸ் இல்லைன்னா வந்து எஸ்எஸ் அப்படி எழுதுவோம். நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். டிஎஸ் டிஎன்ஏ அப்புறமா வந்து எஸ்எஸ் டிஎன்ஏ, 2 டிஎன்ஏ தான் இருக்கு. டிஎஸ் டிஎன்ஏ அப்புறமா வந்து எஸ்எஸ் டிஎன்ஏ, இந்த 2 டைப் ஆஃப் டிஎன்ஏ தான் ஒரு குரோமோசோம்ல இருக்கும். ஓகே. டிஎஸ்னா டபுள் ஸ்டாண்டர்ட். டபுள் ஸ்டாண்டர்ட்னா 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்ல இந்த மாதிரி 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும், இதுதான் டிஎஸ் டிஎன்ஏ. ஓகே. அதுவே வந்து எஸ்எஸ்டினா சிங்கிள் ஸ்டாண்டர்ட், சிங்கிள் ஒன்னே ஒன்னு இருக்கும். சோ ஒன்னே ஒன்னு மட்டும் இருக்கும். இந்த எஸ்எஸ்டிஎன்ஏ இருக்குல்ல, அது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, அது வந்து எப்பவுமே மோஸ்டா பாத்தீங்கன்னா வைரஸஸ்ல இருக்கும். ஓகே. இங்க பாக்டீரியால பாத்தீங்கன்னா ஒரு குரோமோசோம் இருக்கு, அந்த குரோமோசோம்குள்ள ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான் இருக்கு. ஓகே. இங்க டிஎன்ஏ பாத்தீங்கன்னா அவ்வளவு பேக்கடா இல்ல,
நம்ம எப்படி வந்து ஒரு ஹியூமனுடைய செல்லோடைய நியூக்ளியஸ்குள்ள ஒரு குரோமோசோம்குள்ள டிஎன்ஏ பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஹைலி காயில்ட் அண்ட் பேக்டா இருக்கும். ஆனா இங்க அவ்வளவா பேக்டு லூஸா வந்து ஒரு குரோமோசோம்ல ஒரு டிஎன்ஏ இருக்கு. ஓகே, இப்போ யூ கேரியோட்ஸோட டர்னுக்கு வரலாம். யூ கேரியோட்ஸ்ல பாத்தீங்கன்னா அதை நம்ம ஹியூமன்ஸ். ஓகே, ஹியூமன்ஸ்ல பாத்தீங்கன்னா எத்தனை குரோமோசோம் இருக்கு? 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு ஒரு செல்ல. ஓகே, 23 பேர் ஆஃப் குரோமோசோம்னா 46 குரோமோசோம் இருக்கு ஹியூமன்ஸ்ல. ஓகே, அதுல ஒரு குரோமோசோம்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு வெரி வெரி லாங் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கும். ஓகே, ஒரு குரோமோசோம்ல பாத்தீங்கன்னா ஒன் வெரி லாங் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கும் யூகேரியாட்ஸ்ல. டிஎன்ஏ பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஎன்ஏ எக்ஸ்ட்ரீம்லி லாங்கா இருக்கும். ஓகே, குரோமோசோம் சின்னதா இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது. குரோமோசோம் வெரி ஷார்ட்டா தான் இருக்கும். நான் ஹைட்ல சொல்றேன். குரோமோசோம் ஷார்ட்டா இருக்கும், டிஎன்ஏ வெரி லாங்கா இருக்கும். ஓகே, நீங்க ஒரு டிஎன்ஏவும் ஒரு குரோமோசோமும் வச்சு பாத்தீங்கன்னா அதுல குரோமோசோம் தான் வந்து ஸ்மாலா இருக்கும், காம்பாக்டா இருக்கும். மைக்ரோஸ்கோப்ல நான் சொல்றேன். மைக்ரோஸ்கோப்ல நீங்க ஒரு டிஎன்ஏ பாக்குறீங்க, குரோமோசோம் பாக்குறீங்க. பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா குரோமோசோம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், காம்பாக்டா இருக்கும். அதுவே டிஎன்ஏ பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி லாங்கா இருக்கும், ரொம்ப ரொம்ப லாங்கா இருக்கும். இப்போ இதுல இருந்தே ஒரு கொஸ்டின் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும், என்னதுன்னா மேம் நீங்க என்ன சொல்றீங்க, இவ்வளவு பெரிய குரோமோசோம் விட டிஎன்ஏ தான் இவ்வளவு பெருசா இருக்கு, அப்படின்னா எப்படி இந்த டிஎன்ஏ வந்து குரோமோசோம்குள்ள ஃபிட் பண்றாங்க? அதுதான் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். இதுக்காக தான் பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கே நீடு வந்துச்சு. ஏதோ ஒரு பாடியில ஏதாவது ஒரு நடக்குதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் எப்பவுமே. கரெக்டா, என்ன விஷயம் நடந்தாலும் வந்து எதுக்கோ ஒரு காரணம் இருக்கும். இப்ப நம்ம வந்து சுவாசிக்கிறோம், பிரீத் பண்றோம், எதுக்கு? நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. ஆக்சிஜன் இருந்தா நம்ம பாடியே ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, ஹார்ட் எதுக்கு? எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரீசன் இருக்கும். இந்த வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா விஷயம் நடக்குது இல்ல, நேச்சர்லயும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். ஓகே, அந்த ரீசன்லாம் நம்ம பயாலஜி மூலமா தான் வந்து கண்டுபிடிக்கிறோமே. ஓகேங்களா? சோ இங்கேயும் அதே மாதிரி பேக்கேஜிங் ஏன் எதுக்குன்னா டிஎன்ஏ இஸ் வெரி லாங் அண்ட் குரோமோசோம் இஸ் வெரி ஷார்ட். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த குரோமோசோமுக்குள்ளதான் டிஎன்ஏவே இருக்கு. சோ வெரி லாங்கான ஒரு விஷயத்த நம்ம அந்த ஷார்ட்டான ஒரு இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை பேக்கேஜ் பண்ணி தான் அனுப்பணும், பேக் பண்ணி அனுப்பணும். சோ கொரியர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பெரிய விஷயத்த கூட நல்லா பேக் பண்ணி அனுப்புவாங்கல்ல. ஏதாவது ஒரு டாய்ஸ் இருந்தா அதை வந்து வேக்யூம் பண்ணி அனுப்புவாங்க. ஏன்னா அப்பதான் வந்து நிறைய மெட்டீரியலை கொண்டு போக முடியும். ஒன்னே ஒண்ணு பெருசா கொண்டு போக முடியாது. ஓகே, சோ பேக்கேஜிங்கான விஷயம் ரீசன் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி. சோ டிஎன்ஏ வந்து ஏன் பேக்கேஜிங் பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா டிஎன்ஏ ரொம்ப பெருசா இருக்கும், குரோமோசோம் ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த சின்னதான இருக்கிற இந்த குரோமோசோம் நார்மலா இருக்கிற குரோமோசோம், இந்த நார்மலா இருக்கிற குரோமோசோம்குள்ள நான் இவ்வளவு பெரிய டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணா கண்டிப்பா நான் பேக்கேஜ் பண்ணி தான் ஆகணும். டிஎன்ஏ பாத்தீங்கன்னா வந்து நல்லா கண்டென்ஸ்டா இருக்கணும். என்னது ரொம்ப அது ஒல்லியா இருக்குல்ல, அதை நம்ம திக்கா பண்ணி மாத்த போறோம். ஓகே, லாங்கா இருக்கிறத சுத்தி 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 ஒரு தின்னா இருக்கு ஒரு விஷயம். ஓகே, ஒரு நூலே வச்சுக்கோங்க. அந்த நூல் என்ன பண்ணுவோம்? நம்ம அப்படியே வந்து லூஸா அப்படியே விட்டுருவோமா? இல்ல, அதை வந்து நம்ம சுத்தி தான் வைப்போமே. அந்த மாதிரி நம்ம சுத்தி கண்டென்ஸ் பண்ணி அனுப்புவோம். அது குரோமோசோம்குள்ள இன்சர்ட் பண்ண போறோம். அப்புறமா ஆர்கனைஸ்டா இருக்கணும். அப்படியே வந்து என்னது டேங்கிள்டா இருக்கக்கூடாது. ஓகே, அதை வந்து அப்படியே ஆர்கனைஸ்டா இருக்கணும். அப்புறமா அதை ஆர்கனைஸ் பண்ணா அதை வந்து நான் சுத்தி சுத்தி வச்சா மட்டும் பார்த்தா அதுக்கு ப்ரொடெக்ஷன் கூட வேணும். ஓகே, சோ கண்டென்ஸ் பண்ண போறோம், ஆர்கனைஸ் பண்ண போறோம், அப்புறமா ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம இந்த குரோமோசோம்குள்ள வைக்க போறோம். ஓகே, இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு டிஎன்ஏ பேக்கேஜிங்கான நீட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு இந்த டிஎன்ஏவை பேக்கேஜ் பண்றதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து எப்பவுமே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராசஸ்ல வந்தாலே நான் என்ன பண்ணுவேன்? ஹெட்டிங்ஸோட தான் உங்களுக்கு சொல்லி தருவேனே. இதுல 6 ஹெட்டிங்ஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்னதுன்னா டிஎன்ஏ மாலிக்யூல். நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துருந்தது, ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல் 2 நானோமீட்டர் இருக்கும் லென்த். டிஎன்ஏ மாலிக்யூலோடைய லென்த் என்னது? 2 நானோமீட்டர். டிஎன்ஏ எப்படி இருக்கும்? தின்னா த்ரெட் மாதிரி இருக்கும். ஓகே, அதோட டயாமீட்டர் பாத்தீங்கன்னா 2 நானோமீட்டர். டயாமீட்டர்னா இது வெர்டிகலா. இப்போ டிஎன்ஏ இப்படி இருக்கா? இப்படி இருக்கிற டிஎன்ஏவை நான் இப்படி ஹாரிசாண்டலா வரைய போறேன். ஓகேங்களா? நான் சொல்லிடுறேன் என்னென்ன ஸ்டெப்லாம் பண்றேன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்படி இருக்கு டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏவை நான் ஹாரிசான்டலா வரையப்போறேன்.
அப்பனா இந்த டிஎன்ஏ உடைய இந்த மீட்டர், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2 நானோமீட்டர். ஓகே, இதுதான் டயாமீட்டர் சொல்லுவாங்க. சர்க்கிள்ல சொல்லுவாங்கல்ல டயாமீட்டர், ஹாஃப் ஆர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே டயாமீட்டர் தான் நான் சொல்றேன். ஸோ டயாமீட்டர் ஆஃப் டிஎன்ஏ என்னது 2 நானோமீட்டர். ஒரு விஷயம் இல்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட், எது வேணாலும் கேட்கலாம் எக்ஸாம்ல. செகண்ட் பாத்தீங்கன்னா ஹிஸ்டோன் ஆக்டோமர். இந்த ஹெட்டிங்ஸ் நான் அப்புறமா உங்களுக்கு எழுதுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க லிசனிங் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹிஸ்டோன் ஆக்டோமர். ஓகே, ஹிஸ்டோன் ஆக்டோமர்னா என்ன ஆகும்னா நான் சொல்றேன் உங்களுக்கு. டிஎன்ஏ பாத்தீங்கன்னா wrap அப்படியே வந்து சுத்திக்கும், சுத்தம். ஒரு இப்போ வந்து ஒரு 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 திங்ல வந்து நம்ம வந்து நூலை சுத்துவோம்ல. ஓகே, ஏதாவது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பென்ல அப்படியே நூல் சுத்தி வைப்பாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து ஒரு மெட்டீரியல்ல ஒரு பார்ட்டிக்கலுக்கு மேல இந்த டிஎன்ஏ அதுவே வந்து சுத்திக்கும், சுத்தம். ஓகே, ஒரு பார்ட்டிக்கலை நம்ம டிஎன்ஏ என்ன பண்றோம்? ரேப் பண்றோம். ஓகே, ரேப் பண்றோம். எப்படி சாண்ட்விச் ரேப்பிங் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான். ஓகே, ஒரு பார்ட்டிக்கல்ல நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த டிஎன்ஏவே அது வந்து சுத்த போறோம், நம்ம ரேப் பண்ண போறோம். ஓகே, இப்போ நான் அந்த பார்ட்டிக்கல்னு சொல்றேன். அந்த பார்ட்டிக்கல் தான் ஹிஸ்டோன் ஆக்டோமர். ஹிஸ்டோன் ஆக்டோமர்னு ஒரு புரோட்டீன் அது. ஓகே, ஒரு புரோட்டீன், அது பேர் என்னது? ஹிஸ்டோன் ஆக்டோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹிஸ்டோன் ஆக்டோமர் சொல்றேன். ஓகே, ஹிஸ்டோன் ஆக்டோமர் சொல்றேன். ஏன் இந்த ஆக்டோமர் சொல்றேன்னா, ஆக்சுவலி ஹிஸ்டோன் புரோட்டீன் ஒரு புரோட்டீன் இருக்கும். அந்த புரோட்டீனோட பேர் என்னது? ஹிஸ்டோன் புரோட்டீன். அதுல ஒரு புரோட்டீன் இல்ல, 8 புரோட்டீன் வந்து ஜாயின் ஆகி அது ஹிஸ்டோன் ஆக்டோமரா மாறும். ஆக்டோமர் ஆக்ட் அப்படின்னு வந்தாலே அது 8, 8, அதோட மீனிங்கே 8 தான். ஓகே, சோ 8 ஹிஸ்டோன் புரோட்டீன் சேர்ந்து ஹிஸ்டோன் ஆக்டோமரை உருவாக்கும். ஒரு பால் மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து உருவாயிடும். ஓகே, சோ அந்த ஒரு புரோட்டீன்ல அப்படியே சுத்திக்கிட்டு டிஎன்ஏ சுத்தினா எப்படி ஆயிடும்? ஒரு பால், உள்ளன் பால் மாதிரி ஆயிடும். இங்க பாருங்க டயக்ராம்ல தோ எப்படி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஹிஸ்டோன் ஆக்டோமர். ஓகே, இதுதான் ஹிஸ்டோன் ஆக்டோமர். இந்த ஹிஸ்டோன் ஆக்டோமர்ல இப்ப யாரு சுத்துறாங்கன்னா டிஎன்ஏ இப்படியே சுத்திக்கும், இப்படியே சுத்திக்கும். ஓகே, இப்போ டிஎன்ஏ பாத்தீங்கன்னா இப்ப என்ன இருக்கு நம்ம கிட்ட? ஹிஸ்டோன் ஆக்டோமர். இப்ப தேர்ட் ஸ்டெப்க்கு போலாம். தேர்ட் ஸ்டெப்போட பேரு நியூக்ளியோசோம். ஏன் இதை நியூக்ளியோசோம் சொல்றாங்க நான் சொல்றேன். இப்போ நம்ம கிட்ட இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த டிஎன்ஏ மாலிக்யூல் வந்து டிஎன்ஏ வந்து ஹிஸ்டோன் ஆக்டோமர்ல சுத்திடுச்சு. ஓகே, இப்போ இந்த டிஎன்ஏவும் ஹிஸ்டோன் ஆக்டோமருக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அந்த பேரு தான் நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியோசோம்னா என்னது? ஹிஸ்டோன் ஆக்டோமர்ல டிஎன்ஏ சுத்தி இருக்கு, காயிலா இருக்கு. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா வந்து எப்படி இருக்கும்னா, இந்த ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் பீட்ஸ் மாதிரி இருக்கும். இப்ப இந்த மாதிரி செயின் எல்லாம் பாத்திருப்பீங்க நீங்க, இந்த மாதிரி இப்படி பேர்ல்ஸ் வச்ச மாதிரி. ஓகே, அந்த முத்து மணியா? ஓகே, அதான் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளவா வந்து தமிழ் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி முத்து மணி இருக்கும்ல. ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கும் பாக்க, மைக்ரோஸ்கோப்ல நீங்க பாத்தீங்கன்னா. நியூக்ளியோசோம்ஸ். இதுல இந்த நூல் மாதிரி இருக்கு பாருங்க, இந்த ஸ்ட்ரிங் தான் வந்து டிஎன்ஏ. இதுல இந்த பீட்ஸ் இருக்குல்ல. ஓகே, இதெல்லாம் நியூக்ளியோசோம்ஸ். ஓகே, இந்த ஸ்ட்ரிங் தான் டிஎன்ஏ, இதெல்லாம் நியூக்ளியோசோம்ஸ். பீட்ஸ் வந்து நியூக்ளியோசோம்ஸ். ஓகே, இப்போ இது வந்து 2 நானோமீட்டர் இருந்த டிஎன்ஏ வந்து இப்போ 11 நானோமீட்டரா மாறிடுச்சு. அதை விட இது சின்னது. ஓகே, இங்க 2னா 11னா அதை விட அதிகம் நினைக்காதீங்க, அதை விட சின்னதா மாறிடுச்சு. இப்போ 11 நானோமீட்டர். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த நியூக்ளியோசோம் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கு. கரெக்டா? இன்னும் அது காயில் ஆகும். இப்ப இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இது இப்படி இருக்குன்னா நேரா, இது இப்படி இன்னும் காயில் ஆகும். இப்படி இப்படி காயில் ஆகும். பாருங்க, இப்படி இருந்தது எப்படி காயில இருக்கு பாருங்க. இந்த ஸ்டெப்ல இருந்து இப்ப இந்த ஸ்டெப் போகுது. இத சாலினாய்டு சொல்றாங்க. சொலினாய்டு எது வேணாலும் சொல்லலாம், ப்ராப்ளம் இல்ல. ஸ்பெல்லிங் மட்டும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதுதான் நம்மளோட மெயின் மேட்டரே, அதுதான். ஓகே, சாலினாய்டா மாறும். இந்த நியூக்ளியோசோம் உள்ள அந்த ஸ்ட்ரிங் வந்து இன்னும் ஒரு திக் ஃபைபரா மாறிடுச்சு. பாருங்க, எப்படி இருந்தது இப்போ திக்கா மாறிடுச்சு, அப்படியே சுத்தி 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 சுத்தி. இப்போ 30 நானோமீட்டரா மாறிடுச்சு இது. சோ 2 நானோமீட்டர், 11 நானோமீட்டர், 30 நானோமீட்டரா மாறிடுச்சு. இப்போ இதை விட இன்னும் காயில் ஆகும், சூப்பர் காயில் ஆகும். இது காயில்னா இது சூப்பர் காயில். இது சூப்பர் காயிலா மாறிடுச்சு. சூப்பர் காயில்டு சொலினாய்டா மாறிடுச்சு. ஓகேயா? சோ இப்போ இந்த சொலினாய்டு மறுபடியும் காயில் ஆகும்.
மறுபடியும் காயில் சூப்பர் காயில் ஆயிடுச்சு. டிஎன்ஏ இன்னும் ஷார்ட் ஆகுது, ஷார்ட் ஆகுது, ஷார்ட் ஆகுது, திக் ஆயிட்டே போகுது. ஒரு விஷயம் இவ்வளவு லாங்கா இருக்கு, அதை நம்ம ஷார்ட் பண்ண பண்ண என்ன ஆகும், அது திக்னஸும் அதிகமாயிட்டே போகும். இப்போ 30 நானோமீட்டர் என்ன ஆயிடுச்சு, 300 to 700 நானோமீட்டர் ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் காயில் ஆகுது, சூப்பர் காயில் இன்னும் சூப்பர் காயில் ஆகுது. சோ லாஸ்டா 700 நானோமீட்டர்ல வந்து நிக்குது. இப்ப என்ன ஆகும்னா ஃபர்தரா இன்னும் காயில் ஆகுது. இப்போ ஹைலி கண்டென்ஸ்டா மாறுது. ஓகே, ஹைலி கண்டென்ஸ்டா மாறுது. இன்னும் ஃபர்தரா சூப்பர் காயில் ஆகி ஆகி ஹைலி ஹைலி காயில் ஆயிடுச்சு. இதுக்கு மேல காயிலே பண்ண முடியாது. ஓகே, இப்போ இதுதான் வந்து குரோமோசோமா மாறிடுச்சு. இப்ப புரியுதா ஏன் வந்து நம்ம டிஎன்ஏவை குரோமோசோம்ல இருக்குன்னு சொல்றேன். ஆக்சுவலி டிஎன்ஏல இருந்தா குரோமோசோமே உருவாகுது. ஓகே, டிஎன்ஏல அந்த புரோட்டீன் சேர்ந்து 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 அந்த புரோட்டீன் கூட அந்த டிஎன்ஏ சுத்தி 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 தான் லாஸ்ட் ஸ்டெப் குரோமோசோமா மாறி இருக்கு. கரெக்டா இது செல் டிவிஷன் டைம்ல நடக்கும். அதனால மெட்டாஃபேஸ் சொல்றாங்க. செல் டிவைட் ஆகும்போது ஆக்சுவலி அந்த லெசன் உங்களுக்கு வந்து ஒமிட்டட், அதனால நான் அதை பத்தி அவ்வளவா டிஸ்கஸ் பண்ணல. என்னதுன்னா செல் டிவைட் ஆகும்போது மியாசிஸ் நடக்கும் போது வந்து ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனோஃபேஸ், டீலோஃபேஸ் இந்த மாதிரி 4 ஃபேஸ் இருக்கு. 4 ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ப்ரோஃபேஸ், அந்த ப்ரோஃபேஸ் மெட்டாஃபேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி ப்ரோஃபேஸ்ல என்ன நடக்கும்னா வந்து தின்னா இருந்த ஒரு குரோமேட்டின்னா இருக்கும். ஆக்சுவலி குரோமேட்டின்னா மாறும். இது டிஎன்ஏ சுத்தி சுத்தி ஃபர்ஸ்ட் குரோமேட்டினா தான் மாறும். குரோமேட்டின், குரோமேட்டின். இந்த குரோமேட்டின் தான் வந்து இன்னும் வந்து திக்கா, இன்னும் சுத்தி சுத்தி திக்கா மாதிரி குரோமோசோமா மாறுது. குரோமேட்டின்ல இருந்து குரோமோசோம் வந்து இந்த ப்ரோஃபேஸ்ல நடக்கும். மெட்டாஃபேஸ்ல தான் கரெக்டா மெட்டாஃபேஸ்ல வந்து இது கம்ப்ளீட் ஆயிடும், குரோமோசோமா மாறிடும். அதனால மெட்டாஃபேஸ் குரோமோசோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ 2 நானோமீட்டர்ல இருந்து 1400 நானோமீட்டர் வந்து நம்ம மாத்திட்டோம். ஓகே, இந்த இந்த டயாமீட்டர்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்ஏ 2 நானோமீட்டர், நியூக்ளியோசோம் 11 நானோமீட்டர், சாலினாய்ட் 30 நானோமீட்டர், சூப்பர் காயில்டு அது வந்து 300, இன்னொரு சூப்பர் காயில்டு 700, மெட்டாஃபேஸ் குரோமோசோம் 1400 நானோமீட்டர். ஓகே, சோ ஏன் பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ, அப்ப அந்த பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ எல்லா ஸ்டெப்பும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்ஸாம்ல கண்டிப்பா வரும், கீ பாயிண்ட் இது எக்ஸாம். ஓகே, நான் வந்து ஒரு கொஸ்டின் பார்த்தேன். அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு இங்க வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். என்னதுன்னா DNA is packaged in eukaryotic chromosome by wrapping around a histone protein to form nucleosome, which coil further to form solenoid and supersolenoid, finally forming condensed chromosome. ஓகே, இது வந்து நான் ஒரு டாப்பருடைய பேப்பர்ல பார்த்தேன். 2 மார்க்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப எலாபரேட்டா எழுதி 2 மார்க்ஸ் ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதும். ஆனா இது ஒரு சிம்பிள் ஒரே ஒரு லைன்ல இந்த மொத்த பேக்கேஜிங்கும் எழுதிட்டாங்க பாருங்க. ஓகே, சோ இந்த மாதிரிதான் வந்து எக்ஸாம்லயும் எழுதணும் நீங்க. ஓகே, சோ அதுக்கு வந்து நாங்க எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. ஓகே, சோ இந்த பேக்கேஜிங் ஆஃப் இப்போ குரோமோசோமா மாறிடுச்சு. இப்போ குரோமோசோம் எதுல இருக்கு, நியூக்ளியஸ்ல இருக்கு. சோ நம்ம பேக்கேஜிங் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து இது உங்களுக்கு புக் ரீட் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் புக்ல இருக்கான்னு சொல்லி ஒரு செக் மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இன் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க, ப்ரோகாரியோட்ஸ்னு சொல்றாங்க. அதுல என்ன இருக்கு, 1 டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, ஒரு குரோமோசோம்ல ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கு. ஓகே, இது நான் டீடைல்டாவே இதை விட டீடைல்டாவே உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதனாலதான் நான் சொல்றேன், ஜஸ்ட் நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரு புக் எடுத்து ஒரு லெசன் படிக்க முடியவே முடியாது. ஓகே, சோ டீச்சர் சொல்ற எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறமா தான் அந்த புக் ரீட் பண்ணி பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸியா மைண்ட்ல ஏறிடும். ஓகேங்களா, அதனாலதான் வந்து நீங்க வந்து எந்த கிளாஸும் அட்டென்ட் பண்ணலன்னா கூட எனக்கு பரவாயில்ல. இப்போ எனக்கு உங்களுக்கு நிறைய பேக்லாக் இருக்கு, எனக்கு வந்து அளவுக்கு அதிகமா பேக்லாக் இருக்கு, இத்தனை லெசன் பேக்லாக் இருக்கு. இருந்தாலும் லைவ் கிளாஸ் இதுக்கப்புறமா பேக்லாக் வந்து நீங்க இது பண்ணாதீங்க, அது வந்து அலோவ் பண்ணாதீங்க. இப்போதுல இருந்து நீங்க வந்து லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, மோஸ்டா ட்ரை பண்ணுங்க. இல்ல ரொம்ப என்னால முடியவே இல்ல அப்படின்னா நீங்க ரெக்கார்டட் கேட்டுக்கோங்க, ப்ராப்ளமே இல்லை எனக்கு. ஓகே, மோஸ்டா லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. எதுக்குன்னா லைவா உங்களுக்கு நான் சொல்லி தரேன், டவுட்ஸ் இருந்தா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.
ஓகே, நீங்க ரெக்கார்டர்ல இப்ப கேக்குறீங்க, கேட்டு முடிச்சது அதுல வந்து ஏதோ டவுட் இருக்கு உங்களுக்கு. அத நீங்க டவுட் கேட்ப மறந்துடுவீங்க, இல்லனா வந்து நீங்க அந்த அந்த டவுட்டே மறந்துடுவீங்க. ஓகே, அப்புறமா அந்த கான்செப்டே உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து அது கிளியராவே ஆயிருக்காது. அதுக்காக தான். சோ யூகேரியாட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய குரோமோசோம் இருக்கு. ஓகே, ஒரு குரோமோசோம்ல ரொம்ப ரொம்ப வெரி லாங் டிஎன்ஏ. சோ டிஎன்ஏ தான் ரொம்ப லாங், குரோமோசோம் ரொம்ப சின்னது. ஓகே, அப்புறமா நிறைய ஜீன்ஸ் கூட இருக்கு. ஒன் குரோமோசோம் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன் லாங் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இதுலயும் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான். ஓகே, இப்ப நம்மளுடைய மைண்ட்ல என்ன வருது, இவ்வளவு பெரிய டிஎன்ஏ எப்படி இந்த குரோமோசோம் சின்ன குரோமோசோம்குள்ள போகும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அதுக்காக தான் பேக்கேஜிங், லாங் டிஎன்ஏ மாலிகுல நம்ம பேக் பண்ணி அனுப்புறோம். சோ ஒரு டிஎன்ஏ 2 நானோமீட்டர்ல இருந்து நான் அந்த ஹிஸ்டோன் ஆக்டோமர் கூட நம்ம சுத்தி ஹிஸ்டோன் புரோட்டீன் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. நான் எழுதிட்டுமா இங்க, நான் இப்போதைக்கு மட்டும் உங்களுக்கு வந்து நான் சொல்லி தரல, நீங்க அது ஃபியூச்சர்ல கூட நீங்க ஞாபகம் வைக்கணும். நீங்களும் எழுதிக்கோங்க, நான் ஏதாவது எழுதுனா நீங்களும் அதை எழுதிக்கோங்க. ஓகே, புரோட்டீன். சோ டிஎன்ஏ மாலிக்யூல்ல இருந்து ஹிஸ்டோன் ஆக்டோமர் ரெண்டுமே சேர்ந்து நியூக்ளியோசோமா மாறும். இப்போ ஸ்ட்ரிங் பீட் அப்பியரன்ஸ் வந்து இந்த ஸ்டேஜ்ல தான் கொடுக்கும். இப்போ சாலினாய்டா மாறும், காயிலாய் சூப்பர் சாலினாய்டா மாறும். ஆக்சுவலி சூப்பர் சாலினாய்டு கூட சொல்லலாம், சூப்பர் காயில் கூட சொல்லலாம். ஓகே, இப்போ மறுபடியும் சூப்பர் காயிலே லாஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து மெட்டாஃபேஸ் குரோமோசோமா மாறிடுச்சு. இந்த வேல்யூஸ் நல்லா ஞாபகம் வைங்க. 2 நானோமீட்டர், 11 நானோமீட்டர், 30 நானோமீட்டர், 300 நானோமீட்டர். ரொம்ப ஈஸி தான் இது. 700 நானோமீட்டர். அப்புறமா டபுள் ஆகுற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான் எனக்கு. 2 இன்டூ இது மட்டும் 11 ஆயிடுச்சு, 211 ஆயிடுச்சு. ஓகே, அப்புறமா இங்க 30 கூட இன்னொரு 0 ஆட் பண்ணுங்க, 300. ஓகே, 300ல 700, 700 டுவைஸ் 1400. ஓகே, இதுதான் பேக்கேஜிங் ஆஃப் தி டிஎன்ஏ மாலிக்யூல். So at intervals, DNA molecule is coiled and around a core particle. அந்த பார்ட்டிகல்ல அது காயில் ஆகும்னு சொன்னல, என்ன பார்ட்டிகல்னா ஆக்டோமர். ஆக்சுவலி ஹிஸ்டோன் ஆக்டோமர். ஹிஸ்டோன் பத்தீங்க எழுதல, ஆக்சுவலி ஹிஸ்டோன் ஆக்டோமர் தான் அதோட ரியல் நேமே. 8 ஹிஸ்டோன் புரோட்டீன் சேர்ந்து ஒரு ஹிஸ்டோன் ஆக்டோமர் பால் லைக் ஸ்ட்ரக்சரா மாறிடும். இப்போ இந்த பால் லைக் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு சுத்திக்கிட்டே அந்த அந்த டிஎன்ஏ சுத்தணும், ஒரு உள்ளு மாதிரி ஆயிடும், உள்ளன் பால் மாதிரி ஆயிடும். So each core particle with the DNA and it is called nucleosome. So DNA கூட அந்த histone octamer கூட சுத்திக்கிடுச்சுன்னா அது nucleosome னு சொல்லுவோம். Under the electron microscope, the eukaryotic chromosome looks like a string of beads. String and bead appearance அப்படின்னு சொல்லுவாங்க. String தான் DNA, அப்புறமா அந்த beads தான் nucleosome. Okay, இப்போ இந்த string it is also then coiled to form a solenoid. So solenoid பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி காயில இருக்குல்ல, ஃபுல்லா காயில் ஆயிட்டு இருக்கும், இதுதான் சாலினாய்டு சொல்லுவோம். பிசிக்ஸ்ல கூட நீங்க சாலினாய்டு படிச்சிருப்பீங்க, மேக்னெட்டிக்ல இல்லைன்னா வந்து எலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸ்ல எல்லாம் நீங்க நிறைய சாலினாய்டு பத்தி படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ இந்த சாலினாய்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் காயில் ஆகும், சூப்பர் காயில் ஆகும், அந்த சூப்பர் காயிலிங்ஸ் சொல்லுவாங்க. லாஸ்டா குரோமோசோமா மாறும். இப்போ இந்த லாங் டிஎன்ஏ ஷார்ட் அண்ட் திக்கா மாறிடுச்சு. ஓகே, சோ புக்ல பாத்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் இருக்கதான் செய்யும். ஓகே, நான் புக்ல மிஸ்டேக்கே இருக்கான்னு சொல்லவே மாட்டேன்னா, அந்த மிஸ்டேக்லாம் நம்ம வந்து கிளாஸ்லயே வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் ஆயிருக்கு நான் சொல்லிடுவேன், அப்போ நீங்க ரெக்டிஃபை பண்ணிருப்பீங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ டிஎன்ஏ பத்தி எல்லா கதையும் முடிச்சிருச்சு. ஓகே, டிஎன்ஏ பத்தி எல்லாமே நம்ம படிச்சிட்டோம், லிட்ரலி ஃபுல்லா நம்ம படிச்சிட்டோம். டிஎன்ஏ எப்படி இருக்கும், என்ன இருக்கும், எப்படி பேக் ஆகி அதுக்குள்ள குரோமோசோம்குள்ள இருக்கு, குரோமோசோம்குள்ள எப்படி நியூக்ளியஸ் இருக்கு, எல்லாமே படிச்சாச்சு. இப்போ நம்ம ஆர்என்ஏக்கு வந்து கொஞ்சம் வரலாம். ஆர்என்ஏ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது வந்து உருவாச்சுன்னா ஆர்என்ஏ தான் உருவாச்சு. ஆர்என்ஏல இருந்து தான் டிஎன்ஏவே உருவாச்சு. ஓகே, அது நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. சோ வாட் இஸ் ஆர்என்ஏ, ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்என்ஏனா என்னன்னு சொல்லி படிச்சிடலாம். சோ அபார்ட் ஃப்ரம் டிஎன்ஏ, ஆர்என்ஏ பாத்தீங்கன்னா ரைபோ நியூக்ளிக் ஆசிட் சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ ஒன் அனதர் இம்பார்ட்டன்ட் நியூக்ளிக் ஆசிட். இட்ஸ் ஆல்சோ பிரசன்ட் இன் தி செல்குள்ள வந்து செல்ல நியூக்ளியஸ்குள்ள இந்த ஆர்என்ஏ இருக்கும். ஆர்என்ஏ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மேஜர் ரோல் வந்து பிளே பண்றது. என்ன மேஜர் ஃபங்க்ஷன் என்னதுன்னா ஆர்என்ஏவோடது புரோட்டீனை சிந்தசைஸ் பண்றது. புரோட்டீன் சிந்தசிஸ் இஸ் நத்திங் பட் புரோட்டீனை உருவாக்குறது. அதுதான் வந்து ஆர்என்ஏ உடைய மெயின் ஃபங்க்ஷனே.
ஓகே, யாராவது கேட்டாங்கன்னா மேபி உங்களுக்கு பிஎஸ்சி லெவல்லயோ எந்த லெவல்லயோ இருக்கட்டும், உங்க மைண்ட்ல என்ன இருக்கணும்னா ஆர்என்ஏ என்ன, அதோடைய ஃபங்க்ஷன் எது, மெயின் புரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, ஆர்என்ஏ பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து நியூக்ளியஸ்ல இருக்கும், சம்டைம்ஸ் சைட்டோபிளாசம்ல கூட இருக்கும். ஓகே, ஆனா டிஎன்ஏ பாத்தீங்கன்னா கண்டிப்பா நியூக்ளியஸ்ல தான் இருக்கும். ஓகே, சோ ஆர்என்ஏ நியூக்ளியஸ்ல இருக்கும், சைட்டோபிளாசம்லயும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் டிஎன்ஏ பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், ஆர்என்ஏ பத்தி சொல்லி கொடுத்துட்டேன். சோ வி கேன் ஃபைண்ட் தி மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1 மினிட், ஒரு ஒரு 1 மினிட் என்ன கொடுங்க. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஓகே, நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஒரு டேபிள் மாதிரி உங்க புக்ல வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அது ரொம்ப ஒரு டைம் சேவே பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு டிஃபரன்ஸ் சொல்றேன். டிஎன்ஏ பாத்தீங்கன்னா எப்பவுமே டபுள் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். ஓகே, இட் இஸ் அ டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல். டபுள் ஸ்டாண்ட்னா அல்ல, 2 ஸ்டாண்ட், 1 அப்புறமா 2, இதுதான் டிஎன்ஏ. ஆர்என்ஏ எப்பவுமே சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கும், ஒரே ஒரு தின் த்ரெட் மாதிரி தான் இருக்கும். ஓகே, டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கும். டிஎன்ஏ உடைய ஃபுல் ஃபார்ம்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். அப்போனா இதுல அந்த நான் சொன்னேன்ல, நார்மலா பாத்தீங்கன்னா ரைபோஸ் சுகர் இருக்கும். இந்த ரைபோஸ் சுகர்ல செகண்ட் கார்பன்ல இருந்து ஆக்சிஜன் எடுத்துட்டா அது டிஆக்சி ரைபோஸ் ஆயிடும். டிஆக்சினா ஒரு ஆக்சிஜன் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். சோ டிஆக்சி ரைபோஸா மாறிடுச்சு. சோ டிஎன்ஏல டிஆக்சி ரைபோஸ் இருக்கும், ஆர்என்ஏல ரைபோஸ் சுகர் இருக்கும். சுகர்ல தான் டிஃபரன்ஸ் வருது. ஸோ டிஆக்சி ரைபோஸ் சுகர் டிஎன்ஏல இருக்கும், ஆர்என்ஏல ரைபோஸ் சுகர் வந்து இருக்கும். ஓகே, இதுல நான் அந்த பேஸ் பேரிங் சொல்லி கொடுத்தேன்ல, அந்த காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங், அதுல நான் என்ன சொன்னேன், ஏடி அப்புறமா ஜிசி, அடினைன் தைமீன் அப்புறமா வந்து சைட்டோ சைட்டோசின் அப்புறமா வந்து அந்த ஜி சொல்லி கொடுத்தேன். ஸோ ஜிசி அப்புறமா ஜிசி தானே, ஜிசி அப்புறமா ஏடி சொல்லி கொடுத்தேன். ஜிசில பாத்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸும் இல்ல, அந்த ஜிசி தான் இருக்கும். ஓகே, குவானைன் அப்புறமா சைட்டோசின் தான் இருக்கும், அதுல ஒரு டிஃபரன்ஸே இல்ல, அந்த அந்த பேஸ் பேர் அப்படியே தான் இருக்கும். ஆனா இந்த அடினைன் தைமீன் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அந்த அடினைன் தைமீன் வந்து டிஎன்ஏல இருக்கும் அந்த பேஸ் பேர். இங்க ஆர்என்ஏல பாத்தீங்கன்னா அடினைன் பிளஸ் யுரேசில். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் போன கிளாஸ்ல. என்ன சொன்னேன்னா, நான் 4 நைட்ரோஜனஸ் பேஸ் ஆக்சுவலி 5 இருக்கும். டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல 5 நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கும். அதுல டிஎன்ஏல பாத்தீங்கன்னா 4 தான் யூஸ் ஆகும், ஆர்என்ஏலயும் 4 தான் யூஸ் ஆகும். சொல்லி கொடுத்துருக்கேன் கரெக்டா? சோ டோட்டலா 5 பேஸ் இருக்கும். என்னதுன்னா அடினைன், குவானைன், தைமீன், சைட்டோசின் அப்புறமா யுரேசில் அப்படின்னு இருக்கும். டிஎன்ஏல வந்து எந்த 4 இருக்கும்னா அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமீன் இருக்கும். ஆர்என்ஏல பாத்தீங்கன்னா அடினைன், குவானைன், சைட்டோசின், யுரேசில் இருக்கும். சோ டீக்கு பதிலா யூ வந்துரும். ஓகே, சோ ஏடி பேஸ் பேரிங் டிஎன்ஏல இருக்கும், ஆர்என்ஏல ஏசி பேஸ் ஏயு பேஸ் பேரிங் இருக்கும். ஓகே, ஃபோர்த் டிஃபரன்ஸ் என்னதுன்னா, டிஎன்ஏக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஒன்லி ஒன் மெயின் ஃபங்க்ஷன் தான் இருக்கு. என்னது? அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷனை வந்து பேரண்ட் கிட்ட, அந்த ஜீன் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பேரண்ட் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்பிரிங்க்கு, அந்த பேரண்ட் கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு அது கொண்டு போறதுதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன் டிஎன்ஏ. ஆர்என்ஏ பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்ல. ஆர்என்ஏல ஆக்சுவலி நிறைய டைப்ஸ் இருக்கு, அதை நம்ம இப்ப படிப்போம். ஓகே, நிறைய டைப்ஸும் இருக்கு, நிறைய ஃபங்க்ஷன்ஸும் இருக்கு. ஓகே, நிறைய டைப்ஸும் இருக்கு, நிறைய ஃபங்க்ஷன்ஸும் இருக்கு ஆர்என்ஏல. டிஎன்ஏ பாத்தீங்கன்னா வந்து அதுவே வந்து அத இப்ப டிஎன்ஏ இருக்குன்னா டிஎன்ஏல இருந்து இன்னொரு டூப்ளிகேட் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஓகே, டிஎன்ஏல இருந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆகலாம், ஆனா ஆர்என்ஏல இருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ தான் ஃபார்ம் ஆகும்.
தவிர இது ஒரு ரொம்ப ஒரு ட்விஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு, எனக்கு தெரியும். ஸோ டிஎன்ஏல இருந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். ஆனா ஆர்என்ஏல இருந்து ஆர்என்ஏ நடக்காது. ஆர்என்ஏ டியூப்ளிகேஷன் நடக்காது. ஆக்சுவலி ஒரு சென்ட்ரல் டாக்மா நீங்க படிப்பீங்க. அதுல என்னதுன்னா டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ, டிஎன்ஏ, இது பேர் சென்ட்ரல் டாக்மா சொல்லுவாங்க. ஓகே, இது ஒரு யூனிவர்சல் லா, இது மாறவே மாறாது. ஸோ டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அப்புறமா புரோட்டீன். புரோட்டீன். ஸோ டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ தான் ஃபார்ம் ஆகும். ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலி டிஎன்ஏல இருந்து டிஎன்ஏ கூட ஃபார்ம் ஆகும். டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ, ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் கூட ஃபார்ம் ஆகும். ஆனா ஆர்என்ஏல இருந்து இதுதான் வந்து சென்ட்ரல் டாக்மா. ஓகே, இந்த ஸ்டெப் தான் நடக்குமே. டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ, ஆர்என்ஏல இருந்து தான் புரோட்டீனே ஃபார்ம் ஆகும். இது மாத்தவே முடியாது. புரோட்டீன்ல இருந்து ஆர்என்ஏ, ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ, அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஆர்என்ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ அந்த ஆர்என்ஏ புரோட்டீனா மாத்தணும். இப்போ நீங்க சொல்லுவீங்க மேம் ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ, டிஎன்ஏல இருந்து புரோட்டீன் அப்படி இல்ல, அது தப்பு. ஓகே, என்ன ஆகும்னா இப்போ ஆர்என்ஏ இருக்குன்னா ஆர்என்ஏவை நான் புரோட்டீனா மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா ஆர்என்ஏ மறுபடியும் அது டிஎன்ஏவா மாறும். இப்போ இந்த டிஎன்ஏ மறுபடியும் ஆர்என்ஏவா மாறும். இந்த ஆர்என்ஏ புரோட்டீனா மாறும். இந்த ஆர்என்ஏல இருந்து நீங்க அதுக்கு ஆர்என்ஏ டைரக்டா புரோட்டீனாவே மாத்தலாம் மேம். ஏன் வந்து நீங்க ஆர்என்ஏவை டிஎன்ஏவா மாத்தி அந்த டிஎன்ஏவை ஆர்என்ஏவா மாத்தி இப்போ அந்த ஆர்என்ஏ புரோட்டீனா, இதுதான் லா. இதை வந்து நம்ம மாத்த முடியாது. ஓகே, மேபி நீங்க ஒரு பெரிய சயின்டிஸ்டா வந்து நீங்களும் வந்து இந்த லா வந்து கொஸ்டின் பண்ணி இதை பத்தி நீங்க நிறைய ஸ்டடி பண்ணி நீங்க இதை மாத்த ட்ரை பண்ணலாம். ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஆன் யுவர் ஃபியூச்சர். ஓகே, ஸோ அவ்வளவுதான். இதுதான் வந்து 5 டிஃபரன்ஸ். ஓகே, டபுள் ஸ்டாண்டர்ட், சுகரு, அப்புறமா பேஸ் பேரிங், அண்ட் தென் ஃபங்க்ஷன்ஸ், அண்ட் தென் லாஸ்டா அந்த டூப்ளிகேஷன், ரெப்ளிகேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்என்ஏவோட டைப் படிச்சுட்டு அண்ட் தென் வி கேன் ஸ்டார்ட் டு மார்க் தி பாயிண்ட்ஸ். ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னதுன்னா டிஎன்ஏல தைமீன் இருக்கும், ஆர்என்ஏல யூரேசில் இருக்கும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய டைம் கொஸ்டின் வரும் இது. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ பார்க்கலாம் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸும் பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா there are 3 main types of RNA. ஓகே, mRNA, tRNA and rRNA. ஓகே, mRNA, tRNA, rRNA. ஸோ mRNA ஓட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா மெசேஞ்சர் ஆர்என்ஏ. mRNA, m ஸ்மால்ல வரும், RNA கேபிட்டல்ல எழுதணும். மிஸ்டேக் பண்ணாதீங்க. போய் எக்ஸாம்ல வந்து ஆர் என் ஏ இப்படின்னு எழுதுனா அப்படியே ஒரு முட்டம், அப்படியே ஒரு அடிச்சு நீங்க எழுதுனதே பார்க்க மாட்டாங்க. ஓகே, பிகாஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். இது எழுதவே கூடாது. ஆர்என்ஏ இருக்கட்டும், டிஎன்ஏ இருக்கட்டும், அது கேபிட்டல்ல தான் எழுதணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்கல இந்த எம்டிஆர் அதெல்லாம் நீங்க ஸ்மால்ல எழுதலாம், ப்ராப்ளம் இல்லை. அதை ஸ்மால்ல தான் எழுதணும், அதை கேபிட்டல்ல எழுதக்கூடாது. ஓகே, ஸோ mRNA stands for messenger RNA, tRNA stands for transfer RNA, டிரான்ஸ்ஃபர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர். அப்புறமா ஆர்ஆர்என்ஏ வந்து ரைபோசோமல் ஆர்என்ஏ சொல்லுவாங்க. நம்ம செல்ல ரைபோசோம்னு ஒண்ணு இருக்கும், அது பர்டிகுலர்லி இட் இஸ் ரைபோசோம் தான் புரோட்டீன், நம்ம பாடியில இருக்க அந்த புரோட்டீனை வந்து உருவாக்கும். ஓகே, ஸோ இந்த டைப் ஆஃப் ஒரு ஆர்என்ஏ கூட இருக்கு. ஸோ mRNA மெசேஞ்சர் ஆர்என்ஏ, tRNA டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அண்ட் rRNA stands for ribosomal RNA. So these are the 3 types of RNA. Okay, so first one மெசேஞ்சர் mRNA, மெசேஞ்சர் RNA பத்தி படிக்கலாம். mRNA பாத்தீங்கன்னா வந்து இது நியூக்ளியஸ்குள்ள டிரான்ஸ்கிரைப் ஆகும், டிரான்ஸ்கிரைப் ஆகும். It is transcribed in the nucleus. Transcribeனா டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ ஆகுதுல, டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வருதுல, அத டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுறத டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் புரியலன்னா யூ ஜஸ்ட் பேர் இட். ஓகே, நான் வந்து எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கிளீனா எழுததான் ட்ரை பண்றேன். இப்போ இந்த ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் வந்து டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் பேரு. ஓகே, எப்பவுமே தான் அது ஒரு ப்ராசஸ்னா தான் அது கண்டிப்பா பேர் இருக்கணும், அப்பதான் அதை நம்ம வந்து சொல்ல முடியும்.
டினோட் பண்ண முடியும். இதை டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. சோ மொழிபெயர்ப்பு இல்ல, இது இது வேற டிரான்ஸ்லேஷன். ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்புறமா டிரான்ஸ்லேஷன், இதுதான் வந்து இந்த ப்ராசஸோட பேரு. இது எம்ஆர்என்ஏ வந்து எங்க உருவாகுதுன்னா, ஆக்சுவலி கரெக்ட் தானே, டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் தானே. அப்படின்னா இது நியூக்ளியஸ்குள்ள இது டிரான்ஸ்கிரிப் ஆகி தான் இந்த எம்ஆர்என்ஏ வந்து ஃபார்ம் ஆகுது. எம்ஆர்என்ஏ உடைய வேலை என்னதுன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல்ல கேரி பண்றது. கரெக்ட் தானே, டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏவா அது மாறுது. டிஎன்ஏவோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏல இப்போ வந்து டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 1 minute. சோ டிஎன்ஏல இருந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இப்ப ஆர்என்ஏல ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளவுதான். இப்ப இது எம்ஆர்என்ஏ பாத்தீங்கன்னா வந்து இதுல நிறைய கோடான்ஸ் ஒரு விஷயம் இருக்கும். கோடான்ஸ்லாம் வந்து கோட். இப்ப வந்து எப்படி நம்ம கம்ப்யூட்டர்ல கோடிங் எல்லாம் பண்றோம், அதே மாதிரி நம்ம பாடிக்குள்ள ஒரு கோடான்ஸ் ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, கோடான்ஸ்லாம் வந்து ஒரு 3 நியூக்ளியோடைடு சேர்ந்து ஒரு கோடானா மாறும். 3 நியூக்ளியோடைடு, 1 2 3, 3 நியூக்ளியோடைடு ஞாபகம் இருக்கா? நியூக்ளியோடைடுனா என்னது? சுகர். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்னல வந்து அட்டாச் ஆயிருக்கும்? நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும். நைட்ரோஜனஸ் பேஸ். அப்புறமா லாஸ்ட் கார்பன்ல என்ன அட்டாச் ஆயிருக்கும்? பாஸ்பேட் குரூப் PO4. இது ஒரு நியூக்ளியோடைடு. இந்த மாதிரி 3 நியூக்ளியோடைடு 1, இந்த மாதிரி நான் வந்து ரவுண்டா உங்களுக்கு டினோட் பண்றேன். ஓகே, சோ ஒரு ரவுண்டு இஸ் ஈக்குவல் டு ஒரு நியூக்ளியோடைடு. உங்களுக்கு டினோட் எப்படி பண்றேன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, இது கூட இன்னொன்னு நியூக்ளியோடைடு, அப்புறமா இன்னொன்று 3 நியூக்ளியோடைடு சேர்ந்தா இது என்ன சொல்லுவாங்க? ஒரு கோடான் சொல்லுவாங்க. 1 கோடான், ஒரு கோடான் சொல்லுவாங்க. ஓகே, ஒண்ணுல ஒரு பேஸ் இருக்கலாம். இப்ப சொல்லலாம் மேம், நீங்க சொல்றீங்க 3 நியூக்ளியோடைடு சேர்ந்தா ஒரு கோடான் மாறும். இப்போ இந்த 3 கோடானும் இந்த 3 நியூக்ளியோடைடும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா இல்ல, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஒண்ணு டி இருக்கலாம், ஒண்ணுல ஏ இருக்கலாம். ஓகே, ஒண்ணுத்துல வந்து சி இருக்கலாம். நைட்ரோஜனஸ் பேஸ் பத்தி நான் சொல்றேன். ஓகே, ஒரு காம்பினேஷன்ல இருக்கும். சோ ஒரு கோடானும் இந்த ஒரு கோடான் வந்து ஒரு அமினோ ஆசிட உருவாக்கும். 1 கோடான் இஸ் ஈக்குவல் டு 1 அமினோ ஆசிட். உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேனா இல்லையான்னு தெரியல. ஐ திங்க் சோ, ஐ டென்ட் டீச் யூ. என்னதுன்னா அமினோ ஆசிட் எல்லாம் சேர்ந்து தான் புரோட்டீனா மாறும். ஓகே, இப்போ இப்போ எப்படி வந்து குளுக்கோஸ் எல்லாமே சேர்ந்து கார்போஹைட்ரேட்டா மாறுது. நீங்க இது ஏதாவது ஒரு சின்ன வயசு லெசன்ல படிச்சிருப்பீங்க. ஓகே, நம்ம பாடியில கார்போஹைட்ரேட் இஸ் broken down into glucose, protein is broken down into amino acid, அப்புறமா வந்து lipids is broken down into fatty acid. இதெல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்க, மேபி சின்ன வயசுலயே படிச்சிருப்போம் இதெல்லாம் நம்ம. ஓகே, சோ நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருந்தா ஒரு புரோட்டீனா மாறும். புரியுதா உங்களுக்கு? சோ இந்த ஒரு கோடான் வந்து ஒரு அமினோ ஆசிட் கொடுக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் கோடான்ஸ் இருக்கும். 100 கோடான்ஸ் இருக்குன்னா 100 கோடான் இஸ் ஈக்குவல் டு 100 அமினோ ஆசிட். இப்போ இந்த 100 அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து ஒரு புரோட்டீனா மாறும். சோ எப்படி புரோட்டீன் உருவாகுதுன்னு நான் சொல்லி தரேன் பாருங்க. ஓகே, சோ ஒரு அமினோ, இப்ப இதெல்லாம் டீட்டெயிலா நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஒரு கோடான் வந்து ஒரு அமினோ ஆசிடா மாறும். ஓகே, சோ எம்ஆர்என் என்ன பண்ணும்? மெசேஜ் கேரி பண்ணும். ஒரு ஸ்பெசிபிக் புரோட்டீன் உருவாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹிஸ்டோன் புரோட்டீன், ஒரு எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு புரோட்டீன் உடைய நேம் சொல்றேன். ஓகே, இப்போ வந்து ஹிஸ்டோன் புரோட்டீன் நான் உருவாக்கணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுனா வந்து இந்த மெசேஜ் கொண்டு போறது யாருன்னா இந்த எம்ஆர்என்ஏ தான். எம்ஆர்என்ஏ கேரி பண்ணும் அந்த மெசேஜ. இப்போ வந்து சொல்லிட்டாங்க என்னதுன்னா, இந்த டிஎன்ஏ வந்து சொல்லும் எனக்கு இந்த புரோட்டீன் வேணும். எனக்கு இப்போ என்கிட்ட டிஎன்ஏ சொல்லுது, இப்ப என்கிட்ட கலர் இருக்குல்ல, கண்ணோடைய கலரோட நான் ஜீன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும். இந்த இன்ஃபர்மேஷன் தான் டிஎன்ஏ சொல்லுது, நான் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்போ டிஎன்ஏ கிட்ட இருந்த இந்த கலர், ஐ கலருடைய இன்ஃபர்மேஷன் ஆர்என்ஏக்கு போகுது. ஓகே, எம்ஆர்என்ஏக்கு போகுது. இப்ப எம்ஆர்என்ஏ சொல்லுது, இங்க பாருங்க, டிஎன்ஏ தான் பாஸ்ன்னு வச்சுக்கோங்க. சோ டிஎன்ஏ பாஸ் வந்து சொல்லிட்டாங்க என்னதுன்னா, இப்ப ஐ கலருடைய புரோட்டீன் தான் இப்ப எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் மெசேஜ். இந்த மெசேஜ் யார் கொண்டு போறாங்க? எம்ஆர்என். ஓகே, என்னது? இந்த புரோட்டீன் எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னு எம்ஆர்என் அந்த மெசேஜ் கொண்டு போறது யாரு? எம்ஆர்என். எம்ஆர்என் அந்த மெசேஜ் கொண்டு போகும்.
இந்த ஸ்பெசிபிக் புரோட்டீன் உருவாக்கணும்னு சொல்லி மெசேஜ் யார் கொண்டு போறாங்க? எம்ஆர்என்ஏ. ஓகே. இப்போ டிஆர்என்ஏ ஆல்சோ நோன் அஸ் டிரான்ஸ்பர் ஆர்என்ஏ. டிரான்ஸ்பர் ஆர்என்ஏ உடைய இன்னொரு பேர் என்னதுன்னா சால்யூபிள் ஆர்என்ஏ சொல்லுவாங்க. ஸோ டிஆர்என்ஏ ஆர் எஸ்ஆர்என்ஏ கூட சொல்லலாம் நீங்க. ஓகே. டிரான்ஸ்பர் ஆர்என்ஏ இல்லைன்னா சால்யூபிள் ஆர்என்ஏ. இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா க்ளோவர் லீஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பார்க்க எப்படி இருக்குன்னா க்ளோவர் லீஃப் மாதிரி இருக்கும். க்ளோவர் லீஃப் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படி இருக்கும் க்ளோவர் லீஃப் பார்க்க. அப்புறமா இப்படி ஒரு தண்டு வந்திருக்கும். இதுதான் க்ளோவர் லீஃப் சொல்லுவாங்க. க்ளோவர் லீஃப். க்ளோவர் லீஃப். இந்த க்ளோவர் லீஃப் உடைய ஸ்ட்ரக்சர் தான் வந்து யாருக்கு இருக்கு? டிஆர்என்ஏக்கு இருக்கு. சோ ஏதாவது ஒரு இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சருடைய பேர் கொடுத்துட்டாங்கன்னா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எம்ஆர்என்ஏ உடைய ஸ்ட்ரக்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணல. ஆனா டிஆர்என்ஏ ஓட ஸ்ட்ரக்சர் பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இட் மீன்ஸ் தே வில் ஆஸ்க் இன் எக்ஸாம். ஓகே. சோ அவங்க எல்லாம் குடுக்குறாங்க, ஏதோ ஒரு குடுக்குறாங்கன்னா இன்ஃபர்மேஷன், தட் மீன்ஸ் இட் வில் பி ஆஸ்க்ட் இன் எக்ஸாம். ஓகே. இதெல்லாம் நீங்க நல்லா வந்து நம்ம இப்ப படிச்சிருவோம், எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும், எல்லாமே ஆயிடும். ஆனா ஃபியூச்சர்ல அது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். பிகாஸ் யூ நாட் கோயிங் டு ரைட் ஒன் லெசன், யூ கோயிங் டு ரைட் லைக் மெனி லெசன்ஸ். ஓகே. எல்லா மாடியூலும் சேர்ந்து ஒரு மாடியூலா வந்து நீங்க எழுத போறீங்க. பயாலஜி ஒரே ஒரு எக்ஸாம் 3 hours, 3 hours 15 minutes எழுத போறீங்க. அட் தட் டைம் யூ ஹேவ் டு பி ஹானஸ்ட் டு யோர் செல்ஃப். நான் வந்து படிச்சிருக்கேன், நான் எல்லாமே எழுதுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே. ஹார்ட்லி ஐ திங்க் ஸோ ஆன் டிமாண்ட் எக்ஸாமினேஷன் ஜான்வரியில இருக்கு. ஓகே. ஐ திங்க் ஸோ குரூப்ல கூட வந்து இதை உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் மை டியூட்டி டு சே தட். ஒரு இன்ஃபர்மேஷன் என்னதுன்னா, ஸோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி நான் கொடுக்க நினைக்கிறேன் இங்க. என்னதுன்னா ஆன் டிமாண்ட் எக்ஸாமினேஷன். ஓகே. ஆன் டிமாண்ட் எக்ஸாமினேஷன் ஐ திங்க் ஸோ த ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆன் டிமாண்ட் எக்ஸாமினேஷன் வந்து ஜான்வரியில நடக்குது. லெட் மீ சீ. டைம் டேபிள் இருந்துச்சு என்கிட்ட. திங்க் ஸோ சம்திங் deleted I guess. ஒன் மினிட் இருங்க, நான் வந்து உங்களுக்கு இது சொல்றேன். I'll check. Like one subject you can write one subject I guess. டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க, நேற்று கூட பார்த்தேன். பட் ஹேவ் ரைட். டோன்ட் ஹேவ் தட் நவ். திங்க் ஸோ ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்ல தான் அது வருதுன்னு நினைக்கிறேன். மேபி 11th January ஐ கெஸ். ஐ டோன்ட் நோ தி கரெக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை வந்து நீங்க எடுத்துக்காதீங்க. ஓகே. பட் ஜான்வரியில ஆன் டிமாண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கு பயாலஜிக்கு. 3314 பயாலஜியோடைய கோட் நம்பர் பாத்தீங்கன்னா 314. ஸோ இந்த கோட் நம்பர் பாத்தீங்கன்னா, இந்த கோட் நம்பர் நான் வந்து பார்த்தேன். ஓகே. ஆன் டிமாண்ட் எக்ஸாமினேஷன்ல. ஓகே. let me check once more. இது பார்த்தேன், பட் ஐ டோன்ட் நோ வேர் டு ஐ ஹேவ் தட். ஸோ நான் வந்து கரெக்டா வந்து உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு வந்து நான் அந்த டேட் வந்து எனக்கு கரெக்டா தெரியல. ஸோ அது தப்பா நீங்க எடுத்துக்காதீங்க. ஓகே. ஸோ டேட் எனக்கு கரெக்டா தெரியல. பட் ஜான்வரியில ஆன் டிமாண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கு பயாலஜிக்கு. இதுதான் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன். ஓகே. அண்ட் தென் பாத்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்ல நிறைய ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் வரும்போது மேபி உங்களுடைய ஜூனியர்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய சீனியர்ஸ் இருக்க முடியாது, சீனியர்ஸ் இருக்கலாம். அவங்க வந்து ஏதாவது வந்து NIOSல வந்து பிளான் பண்றாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வேற கரியர் எடுத்துட்டாங்க, இன்ஜினியரிங் இருக்கட்டும், இல்லைன்னா ஏதோ ஒரு கரியர் எடுத்துட்டாங்க. அவங்க சடனா வந்து இப்போ டாக்டர் ஆகணும், இல்லைன்னா வந்து நான்
ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச்சரா ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி நிறைய NIOSல பாத்தீங்கன்னா ஒன் சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து எக்ஸாம் எழுதி அவங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல அவங்க கலந்துக்கலாம். ஓகே. ஸோ ஒரே ஒரு சப்ஜெக்ட் பயாலஜி மட்டும் எடுத்து நீட்டுக்கு பாத்தீங்கன்னா பயாலஜி இஸ் கம்பல்சரி சப்ஜெக்ட் 360 மார்க்ஸ்க்கு பயாலஜியே வரும். ஓகே. அவுட் ஆஃப் 720ல 360 மார்க் பயாலஜியே வரும். அந்த பயாலஜி நான் எடுக்கல, நான் குரூப்ல 12th படிக்கும் போது எடுக்கல அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா இப்போ அவங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா அவங்க வந்து ஒரே ஒரு எக்ஸாம் பயாலஜி மட்டும் NIOSல 6 மந்த்ல எழுதிடலாம். ஏன்னா சில ஆன் டிமாண்ட் எக்ஸாமினேஷன் கூட வரும், ஒரு 3 மந்த்ல கூட ப்ரிப்பேர் பண்ணி எழுதிடலாம். அவங்க எழுதிட்டு அதுக்கப்புறமா நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபுல்லா. நீட் சிலபஸ் தான் இருக்கே பயாலஜி NIOSல. ஓகே. ஸோ அவங்க நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ண எழுதி அவங்க அந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ல எழுதலாம். இப்போ மோஸ்டா பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான். இன்ஜினியரிங் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் 12th மார்க் வச்சுதான் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய ப்ரொஃபஷன் சூஸ் பண்றதா இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகே. ஸோ நீட் இருக்கட்டும், JEE இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிஜி பண்ணாலும் வந்து நிறைய கேட் எக்ஸாம் இருக்கட்டும், ஜாம் எக்ஸாம் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய எக்ஸாமினேஷன்லாம் இருக்கு. அது டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமா தான் பிஜி எக்ஸாம்ஸ்லாம். இப்போ நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமே பாத்தீங்கன்னா நீட், JEE, IESO, IMO, அப்புறமா வந்து ரீசர்ச்காக கூட நிறைய எக்ஸாம் இருக்கு. ஓகே. அதெல்லாம் நீங்க அதுக்கு அந்த ஃபீல்டுக்குள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா யூ ஹேவ் டு ரைட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். உங்க ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு, நான் இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு அதை பத்தி எதுவுமே டீட்டெயில் இல்ல தெரியலன்னா யூ கேன் கான்டாக்ட் அஸ். ஓகே. நாங்க வந்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்லாம் இருக்கு, இவ்வளவு மார்க்ஸ் எடுத்தாதான் சீட்டு கிடைக்கும், எல்லாமே வந்து நாங்க சொல்லுவோம். அதை வச்சு நீங்க வந்து யூ கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். ஓகே. ஸோ நீட் எக்ஸாமினேஷன் கூட வருது, JEE கூட ஜனவரியில இருக்கு. ஓகே. இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல, பட் யூ ஹேவ் டு, உங்களுடைய ப்ரொஃபஷன் அதுதான் நீங்க போகணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் கான்டாக்ட் அஸ் அண்ட் வீல் எக்ஸ்பிளைன் ஆல் தி ப்ரொசீஜர்ஸ். ஓகே. அட்மிஷன்ஸ் கூட வந்து போட்டு தருவாங்க. ஓகே. ஓகே. தென் லெட்ஸ் மூவ் ஆன் டு அவர் டாபிக். ஸோ TRNA பத்தி படிச்சுட்டு இருந்தோம், கரெக்டா? ஸோ TRNA இட் இஸ் ஆல்சோ known as என்னது soluble RNAன்னு சொன்னேன். க்ளோவர் லீஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கும் வித் லூப்ஸ். இந்த மாதிரி லூப் இருக்கும், லூப் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர். 1 minute. க்ளோவர் லீஃப். ஓகே. எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி லூப் அண்ட் தென் இப்படி இப்படி வந்து அப்புறம் மறுபடியும் ஒரு லூப் இந்த மாதிரி இருக்கும். கொடுத்துருக்காங்களா? இதுதான் டிஆர்என்ஏ. இது ஒரு டிஆர்என்ஏ எப்படி இருக்கு பாருங்க. க்ளோவர் லீஃப்ல கூட 1 2 3 4 அப்புறமா தண்டு மாதிரி வந்திருக்கு பாருங்க. அந்த மாதிரிதான் வந்து இந்த டிஆர்என்ஏ உடைய ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்னதுன்னா டிஆர்என்ஏல ஒரு லூப் இருக்குல்ல, அது வந்து ஒரு ரைபோசோம கண்டுபிடிக்கும், ரெகக்னைஸ் பண்ணும் ரைபோசோம. இந்த டாப் லூப் இருக்கும், இதுதான் டாப். இது வந்து உல்டா வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது டாப் லூப், இது டாப் அப்படியே உல்டாவா வச்சிருக்காங்க உங்களுக்கு. ஓகே. இந்த இது வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும் போது கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ டாப் லூப்ல பாத்தீங்கன்னா ஆன்டி கோடான் இருக்கும், ஆன்டி கோடான். ஓகே. கோட்ஸ் இருக்கும்னா அந்த கோடு கூட இந்த டிஆர்என்ஏ வந்து அட்டாச் ஆகும். இப்போ ஏ இருக்குன்னா இதோடைய ஆன்டி கோடான் வந்து இந்த டிஆர்என்ஏல இருக்கும். ஏ உடைய ஆப்போசிட் பேஸ் பேர் என்னது யூ, ஜி ஓடது என்னது சி, யூ ஓடது ஏ. இது நான் ஆர்என்ஏல சொல்றேன். ஓகே. இந்த மாதிரி இந்த கோடானா மாதிரி இப்போ இந்த கோட் அப்படியே சேர்ந்து ஒரு அமினோ ஆசிடா மாறும். இந்த மாதிரி நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்து ஒரு புரோட்டீனா மாறும். ஓகே. கோடான் பேரிங் சொல்லுவாங்க, இந்த ப்ராசஸ் பேரு கோடான் பேரிங் நடக்கும். ஓகே. சோ டிஆர்என்ஏல தான் என்னது அந்த கோடானுடைய ஆன்டி கோடான் இருக்கும். அந்த ஆன்டி கோடானும் அட்டாச் ஆகி பேர் ஆகி ஒரு அமினோ ஆசிடா மாறும். ஓகே. அப்படியே ஒரு அமினோ ஆசிடா மாறி 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 ஸ்பெசிபிக் அமினோ ஆசிடா மாறி இட் ரைசஸ் டு ஒன் புரோட்டீன்.
ஓகே, இது ஸ்பெசிபிக் அமினோ. எதுக்கு இதை டிரான்ஸ்பர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, இது டிரான்ஸ்பர் பண்ணுது இந்த ஆன்டி கோடான்ஸ். யாருக்கு? கோடானுக்கு. அப்பதான் ஒரு அமினோ ஆசிடே மாறுது. ஸோ இட் டிரான்ஸ்பர் ஸ்பெசிபிக் அமினோ ஆசிட் டு தி ரைபோசோம் டியூரிங் புரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ புரோட்டீன் சிந்தசிஸ்ல ஒரு ரைபோசோம்காக வந்து இது என்ன பண்ணுது? இந்த ஆன்டி கோடான்ஸ் கொண்டு வருது. கரெக்டா? அது டிரான்ஸ்பர் பண்ணுது ஒரு அமினோ ஆசிடா. ஓகே, இது மட்டும் நீங்க உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்காது. ப்ராசஸ் வந்து படிக்கும் போது கிளாரிட்டியா இருக்கும். இப்போதைக்கு ஜஸ்ட் என்ன நினைச்சுக்கோ, என்ன நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, டிஆர்என்ஏ ஆல்சோ நோன் அஸ் சால்யூபிள் ஆர்என்ஏ, க்ளோவர் லீப் ஸ்ட்ரக்சர் இருக்கும், லூப்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு லூப்ல ரைபோசோம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஒரு இந்த சென்சார் இருக்கும். அப்புறமா வந்து ஒரு டாப் லூப்ல ஆன்டி கோடான் இருக்கும். அந்த ஆன்டி கோடான் கோடான் கூட பேர் பண்ணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். ஒரு டிஎன்ஏ பாத்தீங்கன்னா ஒரு அமினோ ஆசிட்க்கு வந்து கோடு வச்சிருக்கும். ஓகே, இந்த மூணு கோட் இந்த ஒரு கோடான் சேர்ந்தாதான் ஒரு அமினோ ஆசிட் மாறும். கரெக்டா? அந்த ஒரு அமினோ ஆசிடுக்கு தேவையான ஆன்டி கோடான யார் வச்சிருப்பாங்கன்னா டிஆர்என்ஏ தான். ஸோ நிறைய டிஆர்என்ஏ இருக்கு. ஓகே, நிறைய டிஆர்என்ஏ ஒரு அமினோ ஆசிட் தான். ஒரே ஒரு அமினோ ஆசிட்க்கு தான் கோடு பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு அமினோ ஆசிட்க்கு தான் கோடு பண்ணும். ஒன் அமினோ ஆசிட். இப்போ வேற கோடு இருந்துச்சுன்னா வேற டிஆர்என்ஏ வரும். ஓகே, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஆர்என்ஏ இருக்கு. எல்லாத்துலயும் டிஃப்ரெண்ட் ஆன்டி கோடான்ஸ் இருக்கும். ஓகே, அப்புறமா 3' end of tRNA always ends with CCA. இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? சோ 3' end இருக்குன்னா அப்புறம் தேர்டு கார்பன்ல வந்து எண்ட் இருக்குன்னா டிஏஆர்என்ஏக்கு இது எப்பவுமே சிசிஏ பேஸ் வச்சிருக்கோம். 5' end இருக்குன்னா இது வந்து ஜி வச்சிருக்கோம். இது அது மட்டும் நீங்க உங்களுக்கு சுத்தமா புரியாது. இப்போ எனக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் என்ன ஞாபகிக்கிறீங்கன்னா 3'னா சிசிஏ, அப்புறமா 5'னா ஜில எண்ட் ஆகும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் உங்களுக்கு நான் அப்புறமா சொல்லித்தரேன். ஓகே, இப்போ ஒண்ணுமே புரியாது. ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்புறமா சில அன்யூஷுவல் பேசஸ் கூட இருக்கும். இன்னோசின், டை ஹைட்ரோ யூரிடின் அப்படின்னு சொல்லி. அதான் ஏடிஜிசி. அப்புறமா நம்ம யூ தான் படிச்சிருக்கோம். கரெக்டா? இங்க டீயோட ரோலே இல்ல. அப்பனா ஏஜிசியூ தான் இருக்கும். இது தவிர சிலது இனோசின் அப்படின்னு சொல்லி ஒரு பேஸ் இருக்கும். ஓகே, அப்புறமா டை ஹைட்ரோ யூரிடின் அப்படின்னு சொல்லி ஒரு பேஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அன்யூஷுவல் கூட சம்டைம்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆர்ஆர்என்ஏக்கு போயிடலாம் நம்ம. ஸோ ஆர்ஆர்என்ஏ உடைய இன்னொரு பேர் என்னது? ரைபோசோமல் ஆர்என்ஏ. ஆர்ஆர்என்ஏ தான் பாத்தீங்கன்னா வந்து இட் இஸ் அ மேஜர். ரைபோசோம்னா வந்து ஒரு செல் ஆர்கனல். அது ஒரு செல்லுக்குள்ள எப்படி நியூக்ளியஸ் இருக்கோ அதே மாதிரி ரைபோசோம் இருக்கும். ஓகே, ஒரு செல் ஆர்கனல் எப்படி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கோ அதே மாதிரி செல் எப்படி நியூக்ளியஸ் இருக்கோ அதே மாதிரி ஒரு அது செல்லோடைய ஆர்கனல் அது ரைபோசோம். ரைபோசோம்ல பாத்தீங்கன்னா மேஜரா என்ன இருக்கும்னா இந்த ஆர்ஆர்என்ஏ தான் இருக்கும். ஃபுல்லா ஃபில்லா இருக்கிறது இந்த ஆர்ஆர்என்ஏ தான். ரைபோசோம் வந்து ரைபோ நியூக்ளியோ புரோட்டீன் பார்ட்டிகிள் சொல்லுவாங்க. ரைபோசோம் உடைய இன்னொரு பேர் என்னதுன்னா ரைபோ நியூக்ளியோ புரோட்டீன் பார்ட்டிகல்ஸ் சொல்றாங்க. இதுக்குன்னா இந்த ஆர்ஆர்என்ஏ ஃபுல்லா ஃபில்லா இருக்குல்ல இதுல, அதனால ரைபோ நியூக்ளியோ புரோட்டீன் பார்ட்டிகல் சொல்லுவாங்க. ரைபோசோம்ஸ்ல என்ன இருக்கும்னா ஒன்னு ஆர்என்ஏ இருக்கும், ஆர்ஆர்என்ஏ, அப்புறமா புரோட்டீன்ஸ் இருக்கும் ஃபுல்லா. ஓகே, சோ ஆர்ஆர்என்ஏ இருக்கும், அப்புறமா புரோட்டீன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ஒரு ரைபோசோம்குள்ளேயே இருக்குமே. ரைபோசோம், இந்த ரைபோசோம் தான் வந்து புரோட்டீன் ஃபேக்டரி மாதிரி. இதுலதான் இந்த ஃபேக்டரியில ஃபுல்லா புரோட்டீன்ஸ் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த ஆர்ஆர்என்ஏ பாத்தீங்கன்னா வந்து ரைபோசோம் இருக்குல்ல, ரைபோசோம் உடைய ஒரு ஜீன் வரும். ரைபோசோம்னு ஒரு ஜீன் இருக்கு. அந்த ஜீன் வந்த உடனே என்ன ஆகும்னா அதுல ஆர்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆயிடும். ஓகே, குரோமோசோம்ல பாத்தீங்கன்னா நம்ம நியூக்ளியஸ் இருக்குல்ல,
நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம் இருக்கு. குரோமோசோம்குள்ள என்ன இருக்கு? ஜீன்ஸ் இருக்கு ஃபுல்லா. இந்த ஜீன் வந்த உடனே ரைபோசோம்க்கு ரைபோ ஜீன் வந்து நியூக்ளியஸை விட்டு சைட்டோபிளாசம்ல வந்துரும். இந்த ஜீன் என்ன ஆகும்னா டக்குன்னு வந்து இதுதான் இந்த ஜீன் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வச்சிருக்குன்னா ரைபோசோம ஃபார்ம் பண்ணும். அந்த இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்த உடனே என்ன ஆகும்னா ஆர்ஆர்என்ஏ நிறைய ஃபார்ம் ஆகி அப்படியே ஒரு புரோட்டீன் அது கூட சேர்ந்து சேர்ந்து ஒரு ரைபோசோமா மாறிடும். ஓகே. ஆர்ஆர்என்ஏ தான் பாத்தீங்கன்னா அந்த புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு இடம் கொடுக்குது, அப்புறமா சப்போர்ட்டும் பண்ணுது. இதுதான் ஆர்ஆர்என்ஏ உடைய மெயின் ஃபங்க்ஷனு. ஓகே. சோ இப்போ நான் வந்து எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஆர்என்ஏ உடைய என்ன ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் புரோட்டீன் சிந்தசிஸ்ல. சரி பாத்தீங்கன்னா டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ மாறும் ஃபர்ஸ்ட். அது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. எம்ஆர்என்ஏல இருந்து ரைபோசோம்ஸ் மாறும். ஓகே. அப்புறமா டிஆர்என்ஏ அந்த அமினோ ஆசிட் எல்லாம் கொண்டு வரும். அப்புறமா ஆர்ஆர்என்ஏ அந்த ரைபோசோம ஃபார்ம் பண்ணும். புரோட்டீன் லாஸ்டா சிந்தசிஸ் ஆயிடும். இதுதான் வந்து நடக்குமே மெயினா. ஓகேங்களா? ஓகே. சோ மெக்கானிசம் ஆஃப் டிஎன்ஏன்னு ஒரு டாபிக் இருக்கு. இது நம்ம நாளைக்கே பார்த்துக்கலாம். Okay. இதுக்கு முன்னாடி நான் ஒயிட் போர்டு ஓபன் பண்ணி உங்களுக்கு அந்த இது சொல்லி கொடுத்துறேன். இது இப்பவே நம்ம முடிச்சிடலாமா? கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிட்டுமா? ஓகே. நாளைக்கே நான் பார்த்துக்கலாம். ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் பெருசா இருக்கும். நான் ஒயிட் போர்டு ஓபன் பண்ணி உங்களுக்காக நான் வந்து எப்படி அந்த டிஎன்ஏஸ் எல்லாம் ஜாயின் ஆகுதுன்னு சொல்லி தரேன். அதான் எப்படி வந்து நியூக்ளியோடைட் எல்லாம் ஜாயின் ஆகி ஒரு டிஎன்ஏவா மாறுதுன்னு சொல்லி தரேன். பைண்டிங் ஆஃப் நியூக்ளியோடைட், அதுதான் அந்த ப்ராசஸ் பேரு பைண்டிங் ஆஃப் நியூக்ளியோடைட் சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு சுகர் சுகர் வரைஞ்சிட்டேன். என்னது 5 கார்பன் உள்ள ஒரு சுகரை வரைஞ்சிட்டேன். So this is the sugar. So இங்க என்ன இருக்கு? C1 இங்கன்னு ஸ்டார்ட் ஆகும். C1, C2, C3, C4. கரெக்டா? C4ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறமா இப்படி ஒரு லைன் வந்து இங்க C5 வரும். C5ல பாத்தீங்கன்னா என்னன்னா பாஸ்பேட் குரூப் வந்து ஜாயின் ஆயிருக்கு. PO4 குரூப் வந்து இத ஜாயின் ஆயிருக்கு. ஓகே. C1ல பாத்தீங்கன்னா இதுல நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கு. நான் எழுதிடுறேன். நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சு காணும், ஜஸ்ட் எழுதிடுறேன். நான் நைட்ரோஜன் பேஸ் இருக்கு. NBன்னு எழுதிட்டுவா? NB இருக்கு, நைட்ரோஜனஸ் பேஸ். ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்ன? இதுதான் ஒரு நியூக்ளியோடைடு. இது என்னது? ஒரு நியூக்ளியோடைடு. இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைடு சேர்ந்தா என்ன ஆகும்? ஒரு டிஎன்ஏவா ஃபார்ம் ஆகும். நியூக்ளியோடைடு. திஸ் இஸ் அ நியூக்ளியோடைடு. இது இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைடு ஜாயின் ஆகுதா என்ன ஆகும்? ஒரு டிஎன்ஏவா மாறும். டிஎன்ஏவா மாறும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு நியூக்ளியோடைடு இருக்கு வச்சுக்கோங்க. இது வந்து ஜாயின் ஆகுது. இந்த மாதிரி ஜாயின் ஆகி ஒரு டிஎன்ஏ மாறும். இது எப்படி ஜாயின் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தரேன்.
1 minute. One minute. ஓகே ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த 5th கார்பன் கூட பாஸ்பேட் சேருதுல. 5th கார்பன் கூட எப்படி சேரும்னா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன் வந்து இதுவும் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா. ஓகே இது 5th கார்பன் C5. சரிங்களா? ஆக்சுவலி நார்மலா எப்படி இருக்கும்னா C5H2 CH2OH CH2OH CH2OH. ஓகே இதுல என்ன ஆகும்னா பாஸ்பேட் வந்து H3PO4 இதுதான் பாஸ்பேட் குரூப். H3PO4 இதுதான் வந்து பாஸ்பேட் குரூப். எப்படி இருக்கும்னா பாஸ்பேட் இப்படி இருக்கும். P டபுள் பாண்ட் O இதுதான் பாஸ்பேட் குரூப். இது ஒரு பாஸ்பேட் குரூப். இந்த பாஸ்பேட் குரூப் நான் 5th கார்பன் கூட இதை ஜாயின் பண்ணணும். இதுதான் என்னுடைய வேலையே இப்போ. ஓகே எப்படி ஜாயின் பண்ணுனா இங்க பாருங்க. நான் மறுபடியும் வரைகிறேன். சுகர் நைட்ரோஜனஸ் பேஸ். ஓகே இங்க வந்து CH2OH இருக்கு. என்ன ஆகும்னா இப்போ இந்த OH இருக்குல்ல இந்த OH வந்து போயிடும். ஓகே பாஸ்பேட் இதான் பாஸ்பேட். இது OH. OH இந்த பாஸ்பேட் கரெக்டா? இப்போ இந்த பாஸ்பேட்டை இந்த சுகர் கூட நான் ஆட் பண்றேன். ஓகே நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடா இப்போ மாத்துறேன். இங்க என்ன இருக்கு ஆல்ரெடி CH2 OH இதுதான் வந்து இங்க இருக்கு. இப்ப என்ன ஆகும்னா இங்க இருந்து என்ன ஆகும்னா H2O தண்ணி போயிடும். ஒரு தண்ணி 1 H2O போயிடும். இப்போ இங்க பாருங்க இங்க H2OH இருக்கு இங்க OH இருக்கு. அப்பனா இங்க H போயிடுச்சு இங்க OH போயிடுச்சு. இப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? O மட்டும் தான் இருக்கு. கரெக்டா இந்த O மட்டும் தான் இருக்கு. இந்த O மட்டும் தான் இருக்கு. சரி. என்ன இருக்கு? இந்த O மட்டும் தான் இருக்கு. கரெக்டா இப்போ இது வந்து ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ இது ஜாயின் ஆயிடுச்சு. என்னது 5th கார்பன்ல CH2ல. ஓகே இது என்ன இந்த பாண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நான் பாண்ட் பண்ணல இத பாஸ்போ ஈஸ்டர் பாண்ட் சொல்லுவாங்க. இதுனா பாஸ்போ ஈஸ்டர் பாண்ட் சொல்லுவாங்க. பாஸ்போ ஈஸ்டர் பாண்ட் இதுக்குன்னா பாஸ்பேட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆசிட். பாஸ்போ ஈஸ்டர் பாண்ட்னு சொல்லுவாங்க. பாஸ்பேட் பாத்தீங்கன்னா பாஸ்போரிக் ஆசிட் இது. அப்புறமா சுகர் பாத்தீங்கன்னா பேஸ். ஒரு ஆசிட் கூட ஒரு பேஸ்ட் ஆனதான் ஈஸ்டர் பாண்ட் சொல்லுவாங்க. இங்க பாஸ்பேட் இருக்கிறதுனால இது பாஸ்போ ஈஸ்டர் பாண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு இன்னொரு வேலை இருக்கு. என்னது? இன்னொரு நியூக்ளியோடைட ஜாயின் பண்ணணும். கரெக்டா?
இப்போ இங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நைட்ரோஜனஸ் பேஸ் இங்க ஜாயின் ஆகுதுல, இந்த பாண்ட வந்து நைட்ரோஜனஸ் பேஸ் பிளஸ் சுகர் இத கிளைகோசிடிக் பாண்ட் சொல்லுவாங்க. என் கிளைகோசிடிக் பாண்ட், என் கிளைகோசிடிக் பாண்ட் சொல்லுவாங்க. இதெல்லாம் புக்லயே இல்ல, ஆனால் நான் வந்து இட் இஸ் மை டியூட்டி டு டீச் யூ. இதை என் கிளைகோசிடிக் பாண்ட் சொல்லுவாங்க. என் கிளைகோசிடிக். இப்போ நான் இது கூட என்ன பண்ணும், இன்னொன்னு ஜாயின் பண்ணும். கரெக்டா? இப்போ இங்க பாருங்க, இதை நான் கம்ப்ளீட் பண்ண மறந்துட்டேனா? இங்க என்ன வரும், இப்படி வரும். ஓகே, இப்போ இங்க வந்து இன்னொரு நியூக்ளியோடைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க இங்க ஒரு நியூக்ளியோடைடு நான் வரையட்டுமா? இங்க வரையறது இடமே இல்லையே. இங்க வரையட்டுமா? இருங்க, இந்த பார்ட் மட்டும் நான் கட் பண்ணி நான் இங்க வச்சிருக்கேன். ஓகே, நான் இன்னொரு நியூக்ளியோடைடு வரைறேன். சேம் ப்ராசஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு சுகர் இருக்கு. ஏன் வரையணும், இங்கதான் இருக்கு ஆல்ரெடி. இதை ஒரு காப்பி அடிச்சு பண்ணிடலாமா? டெக்னாலஜி இருக்கும்போது ஏன் நம்ம பண்ண டைம். காப்பி பண்ணலாமா இத? ஓகேவா? இப்போ இங்க ஒரு நியூக்ளியோடைடு, ரெண்டு நியூக்ளியோடைடு எழுதிட்டுமானா? நியூக்ளியோடைடு 1, நியூக்ளியோடைடு 2ன்னு. let me use another color. டார்க்கா விசிபிளா இருக்கணும் உங்களுக்கு. இது நியூக்ளியோடைடு, ஏன் இதுவும் எழுதணும், இந்த டெக்னாலஜி இருக்குல்ல மறுபடியும். Okay, another one here, another one. So nucleotide 1, nucleotide 2. It's 1 and this is 2. இப்போ இந்த ரெண்டு நியூக்ளியோடைடுக்கு நடுவுல எப்படி பாண்ட் பண்றது சொல்லி தரேன். இங்க பாருங்க, இங்க ஆக்சுவலி வந்து இங்க வந்து OH இருக்கும். OH இது என்னது? 4th கார்பன். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். தேர்ட் கார்பன்ல பாத்தீங்கன்னா OH இருக்கும். ஓகே, அப்புறமா இங்க இருக்கிற இந்த H, O, OH, அப்புறமா இங்க இருக்கிற O வந்து அப்படியே போயிடும். ஓகே, பாருங்க, இது இது அப்படியே வந்து போயிடும். சோ இங்க என்ன ஆகுது? வாட்டர் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, சோ இங்க என்ன ஆகுது? வாட்டர் ரிமூவ் ஆயிடுச்சு. கரெக்ட் தான். சோ இங்க ஆக்சுவலி OH இருக்கும். இங்க சாரி 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 இங்க இங்கதான் டபுள் பாண்ட் O இருக்கும். இது அப்படியே உல்டாவா ஆயிடுச்சு. சரிங்களா? இது கொஞ்சம் நான் உங்களுக்கு இதுவா சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, இங்க OH இருக்கும், இங்க டபுள் பாண்ட் O இருக்கும். ஓகே, இப்ப என்ன ஆகுது? இங்க இருந்து OH, இங்க இருந்து H தான் போகும். H இங்க இருந்து என்ன போகும்? கொஞ்சம் H தான் போகும். இங்க இருந்து H, இங்க இருந்து OH. ஒரு ரிமைனிங் ஒரு O இருக்கு. கரெக்டா? இப்படி வந்து இது மாறிடும். இது எப்படி மாறும்னா, இது எப்படி மாறும்னா,
இப்போ இது அப்படியே ரப்பை இருங்க, இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாஸ்போடைசர் 1 எடுத்து இதை நான் இங்க எழுதிடுறேன். ஓகே, இது HOH போயிடுச்சு. இப்போ என்னவா மாறணும் இது? இப்போ இது போயிடுச்சு, OH போயிடுச்சு, இங்க H போயிடுச்சு. இப்போ O இருக்குல்ல, இது கூட பாண்ட் ஆயிடும். சோ இப்படிதான் வந்து இங்க அதே மாதிரி இந்த இங்க OH வரும். ஓகே, இங்க OH இங்க O வரும். அப்படியே இந்த மாதிரி பாண்ட் ஆயிட்டே போகும். இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைடு சேர்ந்து 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 will make us a DNA. DNA பேக்கேஜ் ஆகி குரோமோசோமா வரும். குரோமோசோம் நியூக்ளியஸ்குள்ள. ஓகேங்களா? ஓகே, சரி, கொஞ்சம் கிளாஸ் லேட் ஆயிடுச்சு, நிறையவே லேட் ஆயிடுச்சு, சாரி. சோ இன்னைக்கான கிளாஸ் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்துச்சா? எஸ். ஓகே, சோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ so மச். Thank you.